மன்னக வேந்தராம் மதுர நாயக்கன் வீற்றிருக்கும் மதுர வாயலில் இறைமையும் மனிதமும் இணைந்த புனித அந்தோனியார் ஆலய 35ஆம் ஆண்டு விழாவின் 2ஆம் நாள் திருவிழாவான இளையோர் தினத்தை சிறப்பித்திருக்கும் அனைவரையும் வரவேற்கின்றோம். நாளை சமூகத்தின் வடிகால்களாக இருக்க போவது இன்றைய இளைஞர்களே. இந்த நாள் உங்களுக்கான நாள். பெரிது பெரிது மானிடராய் பிறத்தல் பெரிது, அதனினும் பெரிது இளையோரின் ஆன்மீக பணி. நினைப்பதை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை உணர்வுகளாக்கி, உணர்வுகளை விழாவாக்கி, இதோ இன்று இளையோரின் விழா. நெல்லுக்குள் மணியையும் நெருப்புக்குள் ஒளியையும் உள்ளுக்குள் வைத்த இறைவன் பூவை நெடுஞ்சாலை மதுர நாயக்கன் ஆலயத்துக்குள் இளையோர் என்ற பதக்கத்தை வைத்துள்ளார்கள். வெயிலின் தாக்கமோ, வைரஸின் தாக்கமோ, மழையின் தாக்கமோ எதுவாக இருந்தாலும் குடைகளை சுமந்து வீதிகளில் வலம் வரும் பாதங்கள் என்றுமே வீட்டை குடையாக்கி வீட்டுக்குள் முடங்கி கிடக்க மாட்டார்கள் எம் இளையோர்கள். இளமை கால தேடலில் ஒன்று தலைமைக்கான தேடல். அப்படியாய் வந்த எம் மதுர நாயக்கனின் அதீத பக்தர், நாடி வருவோரின் ஆன்ம பசி தீர்க்கும் அட்சய பாத்திரம், பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களின் தலைமையில் தூய இருதய குருத்துவ கல்லூரி அருட்பணியாளர்கள் முன்னிலையில் மன துணியுடன் எதிர்நோக்கியவர் என்ற தலைப்பில் நம்மை சிந்திக்க வைக்கிறார்கள். நாமும் இளையோரின் ஆன்மீக பணியை வாழ்த்தி 2ஆம் நாள் திருவிழா திருப்பலியில் கலந்து சிறப்பிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த மாலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனைவரையும் பல்வேறு குடும்பங்களில் இருந்து அழைத்து ஒரே குடும்பமாக இதோ இந்த உன்னதமான ஆலயத்தின் முன்பாக கூட்டி சேர்த்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக நவநாளிலே இருக்கின்ற நாங்கள், குறிப்பாக இன்றைக்கு எடுக்கின்ற இந்த தேரிலே இருக்கின்ற இந்த அற்புத சிறுவத்தை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு அந்தோனியாரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய உடத்தில் தாங்கியிருக்கின்ற எல்லா ஜெபங்களையும், எல்லா வேண்டுதல்களையும், தேவைகளையும் அந்தோனியார் தன்னுடைய பரிந்துரையின் வழியாக இவர்களுக்கு பெற்று தருவாராக. மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியே, புனித மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி வாழ்க கலந்து கொள்வோம். முதல்ல பலிபீட சிறுவர்கள், அதை தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள், அதை தொடர்ந்து பெண்கள் 2 வரிசையாக செல்வோம். அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து நாம் தேரை ஏந்தி செல்வோம். பாடல்களையும் பிரார்த்தனையும் நாம் ஜெபிப்போம்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தமத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போனவருக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணமடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி.
பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக. சிறு பிள்ளைகள் முன்னாடி வாங்க, சிறு பிள்ளைகள் முன்னாடி வாங்க. பிரதர்ஸ், இங்க இருக்கிற பிரதர்ஸ் சீக்கிரமா எல்லா குட்டீஸையும் முன்னாடி அனுப்பிச்சு விட்டுருங்க. பாடல் சேர்ல உட்காருவோம். குழந்தைகள் அந்த எக்ஸாம் முன்னாடி உட்காருங்க. அதற்கு யாருண்டு நிவாரணம் சொல்வதற்கு யாருண்டு, என் குறை கேட்பதற்கு யாருண்டு. சின்ன பசங்க இருக்கு, சின்ன பசங்க எல்லாம் முன்னாடி வாங்க. சின்ன பசங்க முன்னாடி வாங்க, சின்ன பசங்க எல்லாம் முன்னாடி வந்துருங்க. தயவு செய்து குட்டீஸ் எல்லாம் முன்னாடி உட்காருங்க. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீங்குகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்றும் மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இடப்பக்கம் செல்வதற்கு மனதுணிவு வேண்டும். உலகமே பணக்காரர்களுக்கு பாராட்டு விழா எடுக்கின்ற போது ஏழை மக்களை கொண்டாடுவதற்கும் மனதுணிவு வேண்டும். உலகமே ஏற்றுக்கொண்ட கோட்பாடுகளில் அமர்ந்து கொண்டு செயல்படும் போது இறை இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதுணிவு வேண்டும். அச்சத்திற்கு அச்சம் கொடுத்து மனத்துணிவுடன் குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தியவர் நம் கோடியற்புதர் புனித அந்தோணியார். ஆம், இவரே மனத்துணிவுடன் எதிர்நோக்கியவர். இன்றைய 2ஆம் நாள் திருவிழாவை சிறப்பிப்போர் இளையோர் மற்றும் பாடக குழுவினர். இறை இயேசுவை உலகத்தோரிடம் சென்று சேர்க்கும் கருவிகள் இளையோர்கள் மற்றும் பாடகர்கள். பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக அமைந்து மனத்துணிவுடன் திருச்சபையை கட்டி எழுப்பும் தூண்கள் இளையோர்கள். இந்த டிஜிட்டல் உலகில் இறை இயேசுவை கத்தோலிக்க மாண்புகளுடன் கட்டி அணைத்து போற்றி வணங்கும் பொறுப்பும் கடமையும் இளையோர்களிடமே உள்ளது. இளைஞர்கள், இளம்பெண்கள் உலக மாய கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு விசுவாசத்தில் நிலைத்து நின்று மனத்துணிவுடன் இயேசுவில் விசுவாச ஜப வீரர்களாக மாற வேண்டும். புனித அந்தோணியாரின் வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வின் அனைத்து சவால்களையும் இளையோர்கள் மனத்துணிவுடன் எதிர்நோக்க வேண்டும் என்ற மைய கருத்துடன் இந்த கல்வாரி வழியிலே பங்கெடுப்போம். நாம் அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்திருப்போம். அனைவருமாக வருகை பாடலுக்கு எழுந்திருப்போம்.
அமருவோம். மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரி, நம்முடைய திருவிழாவை நேற்று நாம் கொடியேற்றத்தோடு ஆரவாரத்தோடு துவங்கி இருக்கிறோம். இந்த இரண்டாம் நாள் நவநாள் ஜெபிக்க வந்திருப்பவர்கள் தூய இருதய குருத்துவ கல்லூரியுடைய பேராசிரியர்கள், அருப்பணியாளர் அனைவரும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்தவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். இந்த நாளிலே மன துடிவுடன் எதிர்நோக்கியவர் புனித அந்தோணியார் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளின் வழிபாடு புனித அந்தோணியார் இளைஞர் குழுவிலும் பாடுகள் குழுவும் படி நடத்துகிறார்கள். இப்போது திருப்பலி கருத்துக்கள் வாசி திருப்பாளி. இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக வெரிக் ரஃபேல் 5வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், ராஃப்லர் எலி எட்வின் 8வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், ஜான் பிரிட்டோ மெர்சி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், மோனியா சோபி குடும்பத்தார் இறையாசிர் வேண்டியும் நன்றி திருப்பலியாகவும், மேலுமாக ஜோபி சிறப்பு கருத்துகள் நிறைவேறவும், மரிய ரோட்லைன்ஸ் தொழிலில் முன்னேற்றம் காணவும், வில்சன் சிம்லா வில்சன் கருத்துகள் நிறைவேறவும், செல்வமரி அவருடைய 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மிலை பாற்றிக்காகவும், குரூஸ் ஜார்ஜ் அவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒளி பெற்று ஒளி வீச வேண்டும். ஆம், ஒளி நல்லது, இருள் அகற்ற ஒளி வீச வேண்டும். அன்பு இறை சமூகமே, நம் இதயங்கள் விளக்காக மாறட்டும். அதில் நம் பக்தி முயற்சி என்னும் திரிகளை பொருத்தி வைப்போம். இதயத்தில் விசுவாசம் என்னும் எண்ணெயை ஊற்றி வைப்போம். ஆம், நாள்தோறும் திருப்பலியில் காத்திருப்போம். நம் அருட்பணியாளர்கள் கரங்களால் ஏற்றப்படும் நம் இதய விளக்குகள். ஆம், கத்தோலிக்க திருச்சமூகமே, ஒளி வீசுங்கள், ஒளி வீசுங்கள். மாற்றத்திற்கான வெளிச்சம் பரவட்டும். உலகத்தோர் பார்த்து வியந்திட, குடும்பங்களில், வேலைத்தலங்களில், படிக்கும் இடங்களில், பொது இடங்களில் கத்தோலிக்க திருவிளக்காய் ஒளி வீசுங்கள். நம் இல்லங்களில், இதயங்களில், எண்ணங்களில் என்றென்றும் ஒளி ஏற்றும் நம் அன்பு சொந்தங்களை வரவேற்போம். ஆம், ஒளி பெற்று ஒளி வீசு என்ற வார்த்தையின்படி இப்போது குத்துவிளக்கின் முதல் திரையை நம் உதவி பங்கு தந்தை அருட்பணி டேவிட் பீட்டர் அவர்கள் ஏற்றுவார். குத்துவிளக்கின் 2வது திரையை இன்றைய திருப்பலியை சிறப்பித்து வழிநடத்த இருக்கும் தந்தை அருட்பணி நம்பிக்கைநாதன் அவர்கள் ஏற்றுவார். குத்துவிளக்கின் 3வது திரையை எம் இளையோர் குழுவை சார்ந்த செல்வன் டென்னிஸ் அவர்கள் ஏற்றுவார். குத்துவிளக்கின் 4வது திரையை எம் இளையோர் குழுவை சேர்ந்த செல்வி ஜெயசித்ரா அவர்கள் ஏற்றுவார். குத்துவிளக்கின் 5வது திரையை எம் பங்கின் பாடகர் குழுவை சேர்ந்த மைக்கேல் பிரதீப் அவர்கள் ஏற்றுவார். அனைவரும் அமருவோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையில இறைவன் நம்மிடத்தில் விரும்புவது நாம் அவரோடு ஒப்புரவு கண்டு அவரோடு இணைவதுதான். ஒப்புரவு காண நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். மன்னிப்பு வழிபாட்டில பங்கேற்போம்.
அன்பு இறைவா, இளம் வயதில் இறைவனை நாடி தேட வேண்டிய நாங்கள் உம்மை தேடாமல் சினிமா நடிகர் நடிகைகளை முன்மாதிரியாக கொண்டு ஒரு ஒழுங்கற்ற வாழ்வு வாழ்ந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அன்பு இறைவா, இளையவர்களாகிய நாங்கள் திருப்பலிக்காகவும் பாவ மன்னிப்பிற்காகவும் ஒதுக்க வேண்டிய நேரங்களை உலக வாழ்வின் பிற தேவைகளுக்காகவும் பிற சந்தோஷத்திற்காகவும் ஒதுக்கிய நேரங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, எங்களை மன்னியும். அன்பு இறைவா, இளமை துடிப்புடன் தங்களுக்காக பிறருக்காகவும் செயலாற்ற வேண்டிய இளைஞர்கள் ஆகிய நாட்கள் அவற்றை உணராமல் தன்துடிப்பாக சோம்பேறியாகவும் இருந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, இறைவா மன்னியும். அன்பு இறைவா, நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் செய்த தவறுகளுக்காகவும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டீரே. உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அதே மன்னிப்பை பிறருக்கு கொடுக்காமல் பிறரை அவர்கள் செய்த சிறு சிறு தவறுகளுக்காக பிறரை மன்னிக்காத தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அனைவரும் எழுந்திருப்போம். மன்னிப்பு வழங்கும் இறைவன் இரக்கம் காட்ட விழைகிறார். எனவே நமது வலக்கரங்களை இதயத்தருகிலே வைத்து இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். Bye.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமது மக்களாகிய எங்களுக்கு வழங்கினீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை சமூகமே, மனத்துடிவுடன் எதிர்நோக்குவோம். இயேசு கிறிஸ்துவின் இளைஞர் இராணுவ படையை மனத்துடிவுடன் எதிர்நோக்குவோம். நீ, நான், நாம் அனைவரும் கடவுளின் மக்கள். உலக இச்சைகளில் இருந்து தப்பி ஓட வேண்டும். நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராது. நிலை வாழ்வை பற்றி கொள்ள விசுவாசத்தோடு போராட வேண்டும். விசுவாசத்தை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். உன்னை அறிந்து கொண்டு விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். இளைய கத்தோலிக்க திருச்சமூகமே, அனைத்திற்கும் வாழ்வளிக்கும் கடவுளையே பற்றி கொள்ள வேண்டும். இறை சமூகமே, மீண்டு வா. பழைய பாவ வாழ்க்கையில் இருந்து மீண்டு வா. மீண்டும் வா, மீண்டு வா. மீட்பர் உன்னை மீட்க காத்திருக்கின்றார். அழிந்து போகும் ராஜ்யங்களால் ஆகப் போவது என்ன? தோற்று போகும் ராஜாக்களால் கிடைக்கப் போவது என்ன? ஒரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ராஜாதி ராஜா உன்னை ஆளுகை செய்ய காத்திருக்கின்றார். உங்கள் இதய சாம்ராஜ்யங்களை திறந்து வைக்க வலியுறுத்தும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செம்மல். வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 11 முதல் 15 முடிய. கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறகுகள் தந்து நீ ஆனம் தந்தாய். சிறுமை
தந்தாய் எரிகின்ற பாதையில் வேதம் தந்தாய் தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா எனக்காக தானே நீ எல்லாம் செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் செய்தாய் ஒரு கோடி கனவுகள் எனக்கு தந்தாய் உயிரோட்டும் உணவாகி உனையே தந்தாய் ஒரு கோடி கனவுகள் எனக்கு தந்தாய் உயிரோட்டும் உணவாகி உனையே தந்தாய் பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய் புட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய் பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய் புட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய் இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய் இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய் இதமான சுமக்கின்ற பாதம் தந்தாய் தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா எனக்காக தானே நீ எல்லாம் செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் செய்தாய் என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய் எனக்காகத்தானே நீ உயிரும் தந்தாய் தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் செய்தாய் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
உயிர் வாழ எதை உடுப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்ததல்லவா? காகங்களை கவனியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவற்றுக்கு சேமிப்பறையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. கடவுள் அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களுள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? ஆதலால் மிக சிறிய ஒரு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் மற்றவை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டுச் செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றை போல அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளை அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் மிகுதியாக செய்வார் அல்லவா? கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நம் அனைவரும் அமருவோம். நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து 2 ஆண்டுகளாக புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் வாழ்வில் நடந்த புதுமைகள், அவர் செய்த புதுமைகளை பற்றி சிந்தித்தோம். நேற்றிலிருந்து அவருடைய வாழ்வோடு தொடர்புடைய பொருட்களும் மனிதர்களும் என்ற தலைப்பை இந்த 10 நாட்கள் எடுத்திருக்கிறோம். நேற்று தினம் நாம் ஒரு லில்லி புஷ்பத்தை அவருடைய வாழ்வோடு தொடர்புடைய இன்று விவிலியத்தின் அவருக்கும் இறை வார்த்தைக்கும் உள்ள தொடர்பை ஒரு 3 நிமிடங்கள் ஒரு சிறிய நிகழ்வின் வழியாக வெளிப்படுத்துவார்கள். தந்தையே, என்ன ஆச்சரியம் இது! நீங்கள் என் திருநாளுக்கு வந்திருக்கிறீர்கள். எப்படி வராமல் இருக்க முடியும் அந்தோனியாரே? கோடி அற்புதர் என உன் புகழ் உலகமெங்கும் பரவியுள்ளதே. நீங்கள் பேசும்போது 1221ஆம் ஆண்டு அசிசியில் நடைபெற்ற பொது மாநாடுதான் என் நினைவிற்கு வருகிறது. ஆம், அப்பொழுது நீ இளம் குழு மாணவன் அல்லவா? ஆம் தந்தையே, அன்று உம் உரையை காண எவ்வளவு கூட்டம்! சரிதான், மறையுரை ஆற்றுவதில் நீயும் தலைத்தவன் இல்லையே. தியானங்கள் இன்றி இறை வார்த்தைகள் போதித்தல் இல்லை என்று நீங்கள் எழுதிய அந்த கடிதமே அதற்கு காரணம் தந்தையே. அந்தோனியாரே, நீ என் உள்ளத்தின் ஒளி. நான் விரும்பிய எளிமையும் இறை வார்த்தையின் ஒளியும் உன் வாழ்வில் நிறைந்துள்ளன. இன்று உன்னுடைய திருநாளில் உன்னை நேரில் சந்தித்ததில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தொடரட்டும் உன் அற்புதங்கள், பரவட்டும் உன் புகழ் உலகமெல்லாம். ஆனால் அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு ஆன்மீக பயணத்திற்கும் ஒரு அடிப்படை உந்துதல் இருந்தது. அதுவே புனித பிரான்சிஸ் அசிசியின் வாழ்க்கையும் கொள்கைகளும். புனித பிரான்சிஸ் அசிசி தனது வாழ்நாளில் பிரான்சிஸ்கன் சபையை நிறுவி ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தனிமையில் தவிக்கும் மக்களுக்கு இறை அன்பை கொண்டு செல்ல வேண்டியதுதான் முக்கிய நோக்கம் என்று எடுத்து காட்டினார். புனித அந்தோனியார் இத்தகைய உயரிய லட்சியங்களால் ஈர்க்கப்பட்டு 1220களில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த பின்னர் புனித பிரான்சிஸ் முன்வைத்த வாழ்வியலை தனது வாழ்விலும் நிறைவேற்ற தொடங்கினார். இறைவார்த்தையை போதித்து ஏழைகளுக்காய் வாழ்ந்து தியானத்திலும் உழைப்பிலும் உயர்ந்த வாழ்க்கை நடத்தினார். அவரின் ஒவ்வொரு செய்தியிலும் புனித பிரான்சிஸின் தாகத்தை காண முடிந்தது. புனித பிரான்சிஸ் அசிசி மற்றும் புனித அந்தோனியார் அவர்கள் இருவரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கிடையே ஆன்மீக உறவு மட்டுமின்றி அடிக்கடி நினைவு கூறப்படும் 3 முக்கிய வரலாற்று சந்திப்புகளும் நிகழ்ந்துள்ளன. 1221ஆம் ஆண்டு மே மாதம் அசிசியில் நடைபெற்ற ஜெனரல் சாப்டர் ஆஃப் மேத்ஸ் என்ற மாபெரும் கூட்டத்தில் புனித அந்தோனியார் பங்கேற்று பெருமழை போன்ற மக்கள் கூட்டத்தின் நடுவில் நின்று புனித பிரான்சிஸின் உரையை கேட்டுக்கொண்டிருந்தார். 1224ஆம் ஆண்டு பிரான்சிஸ் தங்கியிருந்த ஆர்லஸ் நகரத்தில் ஒரு முக்கிய கூட்டத்தில் சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை புனித அந்தோனியார் நடத்துகையில் புனித பிரான்சிஸ் அசிசி அங்கு திடீரென தோன்றினார் என்று நம்பப்படுகிறது. 3வது மற்றும் முக்கியமான தொடர்பு 1223 1224 காலகட்டங்களில் புனித பிரான்சிஸ் புனித அந்தோனியாருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதில் நீங்கள் தியானத்தை விட்டுவிடாமல் இறை வார்த்தைகளை கற்பித்தல் வேண்டும் என அனுமதி வழங்குகிறார். இந்த கடிதம்
புனித அந்தோணியார் ஒரு அதிகாரப்பூர்வ போதகர் மற்றும் தத்துவ ஆசிரியராக அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வை குறிக்கிறது. இவர்களது குறிப்புகள் குறைவாக இருந்தாலும் இவர்களது ஒவ்வொரு சந்திப்பும் மற்றவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புனித பிரான்சிஸ் அவர் மீது வைத்த நம்பிக்கையை புனித அந்தோணியார் தனது வாழ்வால் வாழ்ந்து காட்டினார். புனித பிரான்சிஸ் அசிசியும் புனித அந்தோணியாரும் சந்தித்தவை வெறும் வரலாற்று தருணங்கள் அல்ல, அவை ஆன்மீக ஆழங்கள் கொண்ட தூய்மை நிறை சந்திப்புகள். அன்று அவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்ட சிறு ஒளி இன்று கோடிக்கணக்கான உயிர்களுக்கு வழிகாட்டும் விண்மீனாக திகழ்கிறது. புனித பிரான்சிஸ் அவர்கள் வாழ்ந்தபோது சொன்னது, நான் வாழ்ந்தபோது ஒரு புனிதரை கண்டேன்னா அவர் யாரு? புனித அந்தோணி. அவர் கரவொலி கொடுப்போம். இப்போது மறைவுரை தயாராகும். துணிவுடன் எதிர்நோக்கிய புனிதர் என்ற மைய கருத்திலே இன்றைய தினம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நவநாட்கள் திருவிழாக்கள் இக்காலகட்டத்திலே வெளி ஆடம்பரமாக மாறிக்கொண்டிருக்கிற தருணத்திலே அர்த்தமுள்ள கொண்டாட்டத்தை நாம் இன்று இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக பங்கு தந்தைக்கும் பங்கு திருவழிபாட்டு குழு மற்றும் இன்றைய தினத்தை சிறப்பிக்கின்ற இளையோர் மற்றும் பாடகர் குழுவினருக்கு நமது பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற மைய கருத்தான துணிவுடன் எதிர்நோக்கியவர். இந்த துணிவுடன் எதிர்நோக்கியவர் என்ற அந்த தலைப்பை பற்றி கடந்த ஒரு வாரமாகவே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் சிந்தித்து யோசித்து எழுதி வைத்ததை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைய பதிலுரை பாடலாக தியான பாடலாக நாம் பாடிய அந்த பாடலின் வரிகள் மற்றும் அந்த வரிகளை எழுதிய அந்த தந்தையை பற்றியும் அவருடைய குருத்துவ மைய கருத்தாக தம்முடைய விருதுவாக்காக எடுத்த கருத்தை பற்றி நாம் இன்றைய தலைப்போடு சிந்திப்பது நலம் நன்று நினைக்கிறேன். இன்றைய தினம் நாம் பதிலுரையாக பாடிய தியான பாடல் ஞாபகம் இருக்குதா? ரொம்ப ஃபேமஸான பாட்டு. எனக்காகத்தானே எல்லாம் செய்தாய், எனக்கென்று உலகம் செய்தாய், அழகான உலகம் செய்தாய். இந்த பாடலை பாடியவர் யாரு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுடைய குருமடத்திலே பேராசிரியராக பணிபுரிந்து கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக மரித்த அருட்தந்தை வேளாங்கண்ணி வினோத்ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் தம்முடைய குருத்துவ விருதுவாக்காக எடுத்த வார்த்தைகள் யோவான் முதல் மடலிலே 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மையமாக கொண்டு அச்சமின்றி அன்பு செய்ய, அச்சமின்றி அன்பு செய்ய என்ற விருதுவாக்கை, அந்த மடலிலே உள்ள வசனங்களை வார்த்தைகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதிலே இவ்வாறு இருக்கும். இதோ அன்பில் அச்சம் இடமில்லை, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். நிறை அன்பு அச்சத்தை அகற்றிடும். அச்சத்திற்கும் அன்புக்கு என்ன சம்பந்தம்? இந்த காலகட்டத்திலே குடும்பங்களிலே 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம்னு உருகி உருகி காதலிப்பார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு 3 மாதம் 6 மாதம் 7 மாதத்திற்குள்ளாக கூட பிரிந்து போகின்ற நிலைமைகளை, டைவர்ஸுக்காக கோர்ட்டு படிகளை ஏறுவதை எல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த காலத்திலே கூடி இணைந்து வாழ்வதற்கு, குடும்பமாக இறைவன் முன்னிலையில் இணைந்த மனங்கள் அச்சமின்றி அன்பு செய்ய முடியாமல் தொடர்ந்து பயணிக்க இயலாமல் போகின்ற தருணங்களை நாம் பல குடும்பங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தருணத்திலே தான் அச்சமின்றி அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். துணிவுடன் எதிர்நோக்க நமது புனிதரை பற்றி
ஒரு சிறிய குறு நாடகத்தை நாம் கண்டோம், தியானித்தோம். அவருடைய ஆன்ம தந்தை, அந்த துறவற சபையை ஏற்படுத்திய அசிசியார், அவருக்கு எழுதிய மடல், கொடுத்த காட்சி மற்றும் அவரை பற்றி எடுத்து சொன்னது. இதோ தியானமின்றி மறையுரைகள் இருக்க முடியாது, உம்முடைய பிரசங்கங்கள் இருக்கக்கூடாது என்று கொடுத்த அறிவுரை. அதை கொடுத்த அறிவுரையை எடுத்து இவர் வாழ்ந்த விதம்தான் இவரை கோடி அற்புதர் என்று நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல அட்வைஸ் பண்ண நாம கேட்கிறோமா, அல்லது நாம அட்வைஸ் பண்ணா மற்றவங்க கேட்கிறாங்களா? உடனே அட்வைஸ் பண்றவங்களை பார்த்து இன்றைய இளைஞர் சொல்ற ரொம்ப அருமையான வார்த்தை என்னது? அட்வைஸ் பண்ற பெரியவங்களை பார்த்து, இல்லைன்னா ஈவன் சக தோழர்களை பார்த்து, பூமர் பாய், எஸ் பூமர் அங்கிள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? யார் அட்வைஸ் பண்ணாலும் சொல்ற. ஆனா அந்தோனியார் பாருங்கள், ஒரு இளைஞராக இருந்து அந்த காலகட்டத்திலே புனிதராக வாழ்ந்து வழிகாட்டிய அசிசியாரை பின்பற்றி இவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு பல பல நிகழ்வுகளை, எவ்வாறு இவர் இந்த அசிசியார் துறவற சபையிலே சேர்ந்தார் என்பதை பற்றியெல்லாம் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். நிச்சயமாக அவர் ஒரு மறை போதகராக வெளிநாடுகளுக்கு சென்று மறையுரை ஆற்ற வேண்டும், தனது உயிரை தியாகம் செய்து வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசை இருக்குது என்று சொல்லுவார்கள், ஆனால் ஆசையை கடவுளுடைய திட்டம் வேறு மாதிரியாக வழிநடத்தி செல்லும் பொழுது அதற்கும் கூட தலை வணங்கி தன்னுடைய விருப்பத்திற்கு நேர்மாறான நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் கூட அச்சமின்றி ஆண்டவருக்கு மட்டுமே அடிமையாக இருக்கின்ற அந்த மனநிலையை நம்முடைய புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் துணிவுடன் எதிர்நோக்கும் திறன் என்பது. இந்த துணிவுடன் எதிர்நோக்குவது, இந்த துணிவுடன் எதிர்நோக்குவதற்கு ஒரு விவிலிய வார்த்தை உங்கள் மனதிலே இன்று ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். நம்ம புனிதருடைய நம்பர் என்னது? 13 இல்லையா? நம்ம புனிதருடைய ஃபீஸ்ட் 13. அந்த 13 மார்க் நற்செய்தியிலே எடுத்து உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளின் மைய கருத்தோடு மார்க் நற்செய்தி 13:13. எனது பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பர். நீங்க உண்மையான கிறிஸ்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களை அதிகமான பேர் அன்பு செய்ய மாட்டாங்க. மற்றவங்க அன்பு செய்யறதுக்காக நீங்க எதிர்நோக்காதீர்கள். அதுதான் அந்தோனியாருடைய அந்த ஆன்ம தந்தை சொல்வார், நாங்கள் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் கொடுக்கப்படுவர்களாகும். நாங்கள் பிறருடைய அக்செப்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள. எனவே அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யப்பட, அதுதான் புனித அசிசியாருடைய ஜபத்திலே வாசம். அதை அந்தோனியார் பின்பற்றினார். எல்லோரும் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நான் பிறரை எப்படி ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் ஆண்டவர் இயேசு மார்க் நற்செய்தி 13:13 இறைவசனத்திலே, எல்லோரும் என் பொருட்டு உங்களை வெறுப்பார்கள், ஆனால் இறுதி வரை மன துணிவுடன் மீட்பு பெறு. இறுதி வரை மன துணிவுடன் என்னை பின்பற்றுபவர். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் எத்தனையோ சபைகள் சொல்லுகின்ற நற்செய்தி, இதோ நீங்கள் எங்கள் சபைக்கு வந்தீர்கள் என்றால், தசம பாகத்தை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வத்துக்கு மேலே செல்வம், செல்வத்துக்கு மேலே செல்வம், அதுதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங் டிவி, பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங். ஆனால் எத்தகைய பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். லூக்கா நற்செய்தி 9:23 என்னை பின்பற்றி வருகிறவர் நாள்தோறும், வாரத்திற்கு ஒரு தடவை இல்லை, நாள்தோறும் தனது சிலுவையை சுமந்து கொண்டு, மற்றவங்களுக்கு சிலுவையாக இருக்காதீர்கள், மாறாக உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும்.
நாள்தோறும் தனது சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வழிகாட்டுகின்றார். இப்படிதான் ஒரு தடவை சாமியார் ஒருத்தர் பிரசங்க வச்சுட்டு இருந்தாரு. நீங்க உங்களுடைய சிலுவையை சுமக்கணும், வீட்டுக்கு போனோடனே சிலுவையை சுமக்கணும்னு சொல்லி சொன்னதை கேட்டோன்னே வீட்டுக்கு போனவுடனே ஒருத்தர் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு போனார். என்னப்பா எங்க போனாலும் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு சுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா ஃபாதரு பிரசங்கத்தில் சொன்னாரு சிலுவையை தூக்கிக்கிட்டு சுத்த சொல்லிட்டு. இல்லை, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ சிலுவையாக இல்லை, மாறாக சுகமான சுமையை இணைப்பாளர்களாக அவர்கள் இணைந்து சுமக்க வேண்டும். எப்படி மாட்டு வண்டியில், இப்பெல்லாம் மாட்டு வண்டி எங்கேயும் பார்க்கறது இல்லை, பல்சர் தான் மாடு மாதிரி பெருசா இருக்கு. ஆனால் மாட்டு வண்டியிலே எப்படி, இரட்டை மாட்டு வண்டியிலே 2 மாடுகளும் தன்னோடு தோளிலே சுமையை தாங்கிச் செல்கின்றதோ, ஒரு மாடு சுணக்க காய்ச்சிட்டு கீழே உட்கார போச்சுன்னா அடுத்த மாட்டிற்கு அந்த சுமை அதிகமாகிவிடும். ஆனா அந்த இணை மாடுக்கு சுமை அதிகமாக கூடாது என்பதற்காக இந்த மாடு எப்படி சுமையை தூக்கி செல்கிறோம், அதுபோல குடும்பங்களிலே கணவன் மனைவியும் பெற்றோர் பிள்ளைகளும் இணைந்து குடும்பத்தின் பாரத்தை, அது பொருளாதார பாரமாக இருந்தாலும் மற்ற பாரங்களாக இருந்தாலும் அந்த பாரத்தை இணைந்து துணிவுடன் சுமக்கும் பொழுது, அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் மன உறுதியோடு உனது சுமையை தாங்கு, மன உறுதியுடன் நீ உன்னுடைய பணிகளை சிறப்பாக செய் என்று அவருக்கு அறிவுரை கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, தீமோத்தேயு தன்னுடைய தலைவர் பவுல் கொடுத்த அறிவுரைகளை பூமர் என்று ஒதுக்கவில்லை. அல்லது புனித அந்தோனியார் தன்னுடைய சபை தலைவர் பிரான்சிஸ் அசிசியார் சொன்ன வார்த்தைகளை கிரிஞ்ச் பண்றாரு. கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைகள்லாம்? கிரிஞ்சா பேசாத, இல்ல அப்படி சொல்லவில்லை. மாறாக அந்த வார்த்தைகளை, அறிவுரைகளை எடுத்துக்கொண்டதால் அவருடைய வாழ்க்கையிலே நூற்றாண்டுகளை கடந்து துணிவுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யூபிலி ஆண்டிலே நாம் சிறப்பிக்கின்ற இந்த அர்த்தமுள்ள விழா கொண்டாட்டம் வெறும் 10ஓடு 1, 11 அத்தோடு இதுவும் ஒன்று என்று பயணித்து விடக்கூடாது அன்புக்குரியவர்களே. மாறாக அர்த்தமுள்ள விழாவை ஆரம்பித்த நாம் இறுதி வரை மன துணிவுடன் இருங்கள், அப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக இருப்பீர்கள். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய பணியை செய்வோம், ஆசீர் பெறுவோம். அனைவரும் விசுவாசின் மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நமது மன்றாட்டுக்களை சொல்லி ஜெபிப்போம். இந்த பாறை மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்றவரே இறைவா, புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் அவர்களை ஆசிர்வதியும். அவர் உலக கத்தோலிக்க திருச்சபையை மிக மிக சிறப்பாக வழிநடத்த வரமருள வேண்டும் என்றும், மேலும் திருச்சபையின் தூண்களாக விளங்கும் அனைத்து இருப்பால் துறவினரையும் ஆசிர்வதித்து அவர்கள் தங்கள் பணியினை தொடர்ந்து ஆற்றக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றவரே இறைவா, நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் எங்கள் இளைஞர்கள் இளம்பெண்களை கண்ணோக்கி அருளும். அவர்களை விரும்பும் வேலையை வாய்க்க செய்யும் வரம் தரவும், மேலும் அவர்களின் எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. அரசர்க்கெல்லாம் அரசரே எம் இறைவா, எங்கள் இந்திய திருநாட்டை காத்து கவனித்தருளும். தேவையற்ற போர் சூழல்கள் மறைந்து எங்கும் அமைதியும் சமாதானமும் நிலைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. அன்பின் அதிபதியே இறைவா, எங்கள் பங்கு மக்களை, அன்பியங்களை, பக்த சபைகளை என அனைத்து குழுவினரையும் உம் அன்பின் பலப்படுத்தி அவர்களிடம் பிறரன்பு மலவும் வரவுகளும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. எங்கள் முதல் அருப்பணியாளரே இறைவா, எங்கள் பங்கில் அல்லும் பகலும் பங்கு மக்களுக்காக இறைமீட்பு பணியை செய்யும் எங்கள் பங்கு தந்தை அருள் பணி ஆண்ட்ரூ டொமினிக் அடியார்கள் அவர்களையும் உதவி பங்கு தந்தையையும் குழுனி அருள் சகோதரிகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன்களை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எங்கள் பங்கில் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் பாடகர் குழுவினரை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் விசுவாசத்திலும் ஆன்மீகத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் நிலைத்து செழித்து வளரவும், இன்றைய விஞ்ஞான உலகத்தில் அழகையின் சக்திகளை எதிர்த்து போராடும் வல்லமையை பெற்றவர்களாக வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. விண்ணப்ப மலர்களை படைக்கின்றோம். கனிவுடன் ஏற்பாய் என் இறைவா. நமது தனிப்பட்ட தேவைகளை நினைத்து நாம் ஜெபிப்போம். இறைவா, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருளின் இரக்கம் துணை நிற்க வேண்டுமென வேண்டுகிறோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. சரி 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 கா. சரி 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 கா. கை மாறு என்ன
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் உடைய திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்துக்களை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுள்ள இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரிலே உருவாக்க திருவுளமானி. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்பு அளிக்கும் ஏற்புடைமை இந்த பலிப்பொருளை ஒப்பு கொடுக்க கனிவோடு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்திருக்கிறேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவரது படிப்பினையால் பயிற்றுவிக்கப்படுகின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உமது படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு தருகின்ற பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடலையும் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித அந்தோணியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகமெல்லாம் அமைதியையும் மீட்பையும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆந்தனி ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்தருளும். நீர் விரும்பியபடியே திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களை கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்களுக்கு எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் சிறப்பாக இந்த பங்கு குடும்பத்திலிருந்து கடந்த ஆண்டிலே மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய 35வது ஆண்டு பெருவிழாவை நான் சொன்னது போல நேற்றைய தினம் கொடியேற்றத்தோடு துவங்கி இருக்கிறோம். திருவிழாவினுடைய 2வது நாள். நேற்றைய தினம் சொன்னேன், 10 நாட்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வாருங்கள், ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபியுங்கள், நிச்சயமாய் சத்தியமாய் நம்முடைய பாதுகாவலர் நடத்தி கொடுப்பார். அப்படியான ஒரு வல்லமையான ஒரு புனிதரை நாம் பாதுகாவலாக பெற்றிருக்கிறோம். கண்களை மூடுவோம். அந்த நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் புரிவரான புனித அந்தோணியாரை உங்களியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே. கண்களை மூடுவோம். எனக்கு தெரியாது, இங்க நிறைய பேர் பல இடங்களில் இருந்து கூட இந்த நாளிலே வந்திருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு நாம் கேட்கிற அனைத்தையும் நமக்காக பரிந்து பேசி பெற்று தருகிற அற்புதமான ஒரு புனிதரை பெற்றிருக்கிறோம். ஒரு உள்ளத்துல ஒரு அவசரமான அத்தியாவசியமான எனக்கு இது நடக்கணும் அந்தோணியாரே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பத்தியா, அதை இப்போ ஒப்பு கொடுங்க. அந்த ஒன்றுக்காக ஜெபியுங்கள். எங்கள் மன கவலைகளில் முத ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து அது பேருதவியை நாடி வருகிறோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மனநிலையோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்கள் உதவி செய்ய மாறும், எங்களை கைவிட்டு விடாதையும் நாமடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையான மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்துவோம். கொடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, அனைவரும் அமருவோம். நம்முடைய திருவிழாவுடைய 2வது நாள். ஒரு தெரியும், இந்த நாளை மிக அற்புதமான விதத்தில் இந்த வழிபாட்டை அர்த்தப்படுத்தி நம்முடைய அந்தோணியார் இளைஞர் குழுவினர், பெண்கள் ஆண்கள் இருவருமாகும் மற்றவர்கள் பாடகர் குழுவினர் அர்த்தமுள்ள வழிபாடுகள் வழியாக இந்த வழிபாடை மிக பொருளுள்ள விதத்தில் கொண்டாட உதவி செய்தவர்கள், அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் சொல்கிறோம், ஒவ்வொரு சிறப்பிக்கிறீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அது உங்களுக்காக ஒரு 3 இடங்களில் வெளியில் அவங்களுக்காக சுண்டல் ஹெல்த்தி ஃபுட் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பணி முடிந்து நீங்கள் செல்கிற போது அனைவருக்கும் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அதனுடைய நாளைய தினம் நமக்கு மிக முக்கியமான நாள். நாளை காலை திருப்பலி எத்தனை மணிக்கு? 6:30 மணி திருப்பலி இருக்கா? 8 மணி திருப்பலி இருக்கா? நாளைக்கு என்ன விசேஷமாக கொண்டாடுறோம்? நாளைய தினம் நம்முடைய காலையில் நம்முடைய பிள்ளைகள் 30 பேருக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தங்களை நல்ல முறையில் தயாரித்து இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு ஒரு தியானம்லாம் வச்சு அவங்களுக்கான பாவசுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறோம். எனவே நாளை காலை 7:30 மணிக்கு நம்முடைய பிள்ளைகள் முதல் முறையாக இயேசுவை பெற இருக்கிற புதுநன்மை என்ற அருட்சாதனமானது காலை 7:30 மணி திருப்பலி நடைபெறும். எனவே மீண்டுமாக 20-30 பிள்ளைங்க இருக்காங்க, அவருடைய உறவினர் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் யாரும் காலையில் திருப்பலிக்கு வரணுமா? வருவீங்களா? எப்போ நீங்களாம் வரணும்? நாளைக்கு சாயங்காலம் தான். ஆகவே 7:30 மணி திருப்பலி புதுநன்மை பெறுகிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அவருடைய உறவினருக்கமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இந்த திருப்பலியில் முடிந்த அளவு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். நாளை மாலை நடைபெறுகிற திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதுபடி உங்களுக்கு தெரியும், இந்த நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. அழகான திருப்பலி, அற்புதமான ஒரு மறைவுரை. நம்முடைய அருள் தந்தையர்கள் இந்த பீடத்தை மிக அற்புதமாக அலங்கரித்திருக்கிறார். யார் இவர்கள் அப்படி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி நம்முடைய தூய நெஞ்ச குருத்துவ கல்லூருடைய பேராசிரியர்கள்
இங்கே இருக்கிற 6 பேருமே பேராசிரியராக இந்த அற்புதமான பணியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தினுடைய ஒரு குருமடம் அப்படின்னா தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி. தமிழகத்தில் 4-5 இடத்துல இந்த இறையல் குருத்துவ கல்லூரி இருக்கிறது. அதில் முதன்மையானது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தூய நெஞ்ச குருத்துவ 2000க்கு மேற்பட்ட குருக்களை உருவாக்கிய இடம். ஒரு பலத்தை ஒரு கரபலி கொடுக்கலாம். அவை அதனுடைய இல்ல தந்தையாக ரெக்டர் தந்தையாக இருந்து கொண்டு தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்கள் இந்த அற்புதமான இப்போ ஐ திங்க் 250 பிள்ளைகள் மேலே வந்து குருமானவர்கள் படித்து கொண்டுகிறார். ஒரு 18 மறை மாவட்டங்கள் நிறைய துறவர சபைகளை சேர்ந்தவர்கள் அந்த கல்லூரியிலே மெய்யில் மற்றும் குருத்துவ இறையில் படித்து கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தையாக இருப்பவர் தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இப்போது தெரிவிப்போம். வேகமாக வாங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க, முன்னாடி வந்திருக்க வேகமாக அவர் தடி இருக்கலாம். தந்தை நம்பிக்கைநாதன் அவர்கள் தந்தை அவர்கள் அந்த கல்லூரிய பேராசிரியர் மூத்த குருவானவர். 37 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மயிலை மறை மாவட்டத்துடைய பங்கு தந்தையாக பணியாற்றியவர். ஆகவே அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தந்தை நம்பிக்கைநாதன் என் பங்கினுடைய மண்ணின் மைந்தன், நானும் அவரும் ஒரே பங்கை சேர்ந்து வந்தவர்கள், அங்குதான் குருவாக ஆகியிருக்கிறோம். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். தந்தை உபால்டஸ் தந்தை அவர்கள் தந்தை வந்து நம்முடைய தூய நெஞ்ச குருத்துவக்களை நிர்வாக தந்தையாக அட்மினிஸ்ட்ரேட்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரும் கூட நம்மோடு கலந்து நமக்காக ஜெபித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கு. அவருக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வாங்க உபால்டஸ் பண்ணிடுவாங்க. அருள் தந்தை ஜூட் ராஜேஷ் அவர்கள் என்னுடைய ஜூனியர் தான், பட் இருந்தாலும் மிக அழகாக அற்புதமான ஒரு மறைவுரை ஆற்றி நம்மை சிந்திக்க தியானிக்க வைத்தவர். அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தந்தைக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை கிரண் அவர்கள் தந்தை அவர்கள் நம்முடைய தூய நெஞ்ச குருத்துவக்களின் பேராசிரியாக தொடர்ந்து பல ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும். We thank you Father Kiran for coming and being with us today. Okay. தந்தை ஜான் பால் அவர்கள் இப்போதான் புதிதாக பேராசிரியராக தூய நெஞ்ச குருத்துவ கலையிலே பொறுப்பேற்றிருக்கிறார். அவரும் கூட நம்முடைய மகிழ்விலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கு. தந்தை ஜான் பால் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். தந்தைக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒருத்தர் பற்றி பேசணும் ஆசை தான் இருக்குது, பட் நேரத்தை கருதி நான் வந்து ரொம்ப குறைச்சிக்கிறேன். அவர் மீண்டும் ஒரு முறை வந்திருக்க அத்துணை தந்தெடுக்கும் சந்தோஷ் அவர்கள் ஓஎம்ஐ அவர் நம்மோடு நாளையும் பயணிக்கிறார். எனவே அவருக்கு ஒரு கரவொலி கொடுத்தலாம். நாளைக்கு அவருக்கு நம்ம கிஃப்ட் கொடுப்போம். இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மோடு பயணிக்க சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நம்முடைய மறைக்கல்வி மற்றும் ஆல்டர் பாய் மற்றும் நம்முடைய யூத் பாய்ஸ் எல்லாம் வழி நடத்துவதற்காக 2 அருள் சகோதரர் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அருள் சகோதரர் சத்யா அவர்கள் சென்னை மயிலை மறை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர். தற்சமயம் நம்முடைய தூய நெஞ்ச குருத்துவக்கள் 2ஆம் ஆண்டு இறையில் படித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமை நம்ம மத்தியிலே வருகை தந்து நம்முடைய உதவி செய்ய வர இருக்கிறார். அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றிகளும் பாராட்டியும் தெரிவிக்கும். அருள் சகோ வினேஷ் அவர்கள் கரெக்டா அவர்கள் வந்து சேஸ் சபையை சேர்ந்தவர். தற்சமயம் நம்முடைய லோயலா கல்லூரியில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக 4ஆம் ஆண்டு படித்து கொண்டு அவர் தொடர்ந்து தன்னுடைய அருள் பணியை செய்து கொண்டு இருக்கிறார். சேஸ் சபையை சேர்ந்தவர் ஜெஸ்விட் அவர் நம்மோடு ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அவருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாள் சொன்ன மாதிரி 5:45 மணிக்கு இங்கே ஜெபமாலை. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமை பக்ரீத் லீவு, ஆனால் கூட நீங்கள் நேரத்தோடு வரவில்லை. நம்ம நேரத்தோடு தொடங்கி நேரத்தோடு இந்த திருநிலைகளை நிறைவேற்ற இருக்கிறோம். உங்களுடைய பங்கேற்பு தினந்தோறும் நம்முடைய பாதுகாவலருக்கு தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். எனவே இதெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். எனவே நான் சொன்ன மாதிரி 10 நாட்கள் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ளும். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே மீண்டுமாக நாளைய தினம் நான் சொன்ன மாதிரி நாளைய தினத்தை நமக்கு வழிநடத்த திருமுழுக்கு யோவான் மண்டலத்தை சேர்ந்த யாகப்பர் லூக்கா மத்தேயு பவுசினா செபஸ்தியா தோமையர் அந்திரேயா அன்பியங்கள் நாளை தினம் வழி நடத்துவார்கள். மத்தியிலே நம்முடைய அருள் பணியாளர்கள் வருகை தந்து மிக அற்புதமான விதத்தில் நாளைய தினத்தை வழி நடத்த இருக்கிறார். நாளைய தினம் நாம் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுகிறோம். எனவே நாளை மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, அதை தொடர்ந்து தேர்பவனை, அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பணி நடைபெறும். இதை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நம்முடைய குழுவினர் சொல்வதால நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், அநேக நம்முடைய திருவிழாவுக்கு
நமக்கு பல விதங்களில் உதவி கொண்டு இருக்கிறீர்கள். நம்ம ஒரு பெரிய செலவை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்தோனியார் கொடுப்பார், எனக்கு தெரியும், நமக்கு நிறைய பேர் தெரியாது என்பதற்காக சொல்ல வரேன். ஆகவே நம்முடைய பங்குல இந்த 15ஆம் தேதி அசன விழா எடுத்திருக்கிறோம். 4000 பேருக்கு நாம் உணவளிப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த மட்டன்லாம் போடணும், நிறைய செலவினங்கள், ஒரு பெருத்த செலவு. இதை தாங்குவது யார் கொடுப்பது அப்படின்னா அந்தோனியார் கொடுப்பார், உங்கள் வழியாக கொடுப்பார். ஆகவே நீங்கள் இன்னும் கூட கொடுக்காத வெளியில் நம்முடைய குழுவினர் இருக்கிறாங்க. தாராள உள்ளத்தோடு இந்த அந்தோனியாரிடம் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்கு நீங்கள் உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பங்கிலிருந்து வெளிப்பங்கில் வந்திருக்காங்க, அம்பத்தூர் இப்படியாக வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவருடைய அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். கடைசி ஜெபமான ஜெபிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இன்று முதல் சனிக்கிழமை நான் சொன்ன 35 ஆண்டுகளை நாம் கடந்து வந்து இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் நற்கருணை ஆராதனையோடு இந்த நாளை நாம் நிறைவேற்றுவோம். இப்போது கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபம் முடிந்தவுடன் நற்கருணை ஆராதனை இதோடு இந்த நாள் நிறைவு பெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீ தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டுச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அனைவரும் விடங்கால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். என்னை உற்று நோக்குங்கள், நீங்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று சொன்ன தெய்வம் இதோ நான் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வத்தை நாம் உற்று நோக்குவோம். நமக்கு வாழ்வை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகின்ற தெய்வம் நம் முன்பாக நிற்கின்றார். அகில உலகத்தையும் படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற தெய்வம் நம்மையும் படைத்து வழிநடத்தி இருக்கின்றார். அந்த தெய்வத்தை நாம் உற்று நோக்கி ஆராதிப்போம். நம்மையே அவரது பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். அபிரகாமை தேர்ந்தெடுத்து வாழ்வு கொடுத்து அஞ்சாதே கலங்காதே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதித்த தெய்வம் இதோ நம் முன்பாக நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கின்றார். நம்மையும் தேர்ந்தெடுத்து அஞ்சாதே கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த தெய்வத்தை உற்று நோக்கி ஆராதிப்போம். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களது கூக்குரலை கேட்டு அவர்களை மீட்டெடுத்த தெய்வம் இதோ நமது கூக்குரலை கேட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இசாயா புத்தகம் 59வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, உங்களை மீட்க இயலாதவாறு என் கரங்கள் குறுகிவிடவில்லை, உங்களது கூக்குரலை கேட்காதபடிக்கு என் செவிகள் மந்தமாகிவிடவில்லை என்று சொன்ன தெய்வம் நமக்கு வாழ்வு கொடுக்க நமது குரலை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கரம் விரித்து நம்மை மீட்டெடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வத்தை உற்று நோக்கி ஆராதிப்போம். இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் இருந்தபோது அவர்களை வழிநடத்த மேகத்தூணாகவும் நெருப்புத்தூணாகவும் அவர்களது மத்தியிலே இருந்த தெய்வம்
இதோ நம் முன்பாக இருக்கின்றார். நாம் எதிர்கொள்ளுகின்ற எல்லா வாழ்க்கை சூழலிலும் நமக்கு வாழ்வு கொடுக்க மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் கோட்டையாகவும் அரையனாகவும் இருந்து நமக்கு வாழ்வு கொடுக்க இதோ இந்த திருபீடத்திலே வீற்றிருக்கின்றார். அவரை உற்று நோக்கி ஆராதிப்போம். நமக்கு புதிய வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வத்தை உற்று நோக்கி ஆராதிப்போம். தாவீதின் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு புதிய வாழ்வை கொடுத்த தெய்வம், புதிய நாட்டை கொடுத்த தெய்வம் நமக்கும் புதிய வாழ்வையும் புதிய அனுபவத்தையும் கொடுக்க இதோ இந்த திருபீடத்திலே வீற்றிருக்கின்றார். அந்த தெய்வத்திடத்திலே நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து, இறைவா எனது வாழ்வை உமது பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கின்றேன், என்னை ஆசீர்வதியும் என்று அந்த இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். உன்னை எனது கரங்களிலே தாங்கி வழி நடத்தி இருக்கின்றேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று இஸ்ராயேல் மக்களை தேற்றி வழிநடத்திய தெய்வம் நம்மையும் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை தாங்குவேன், உனக்கு புதிய வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லி நம்மை தேற்றி வழிநடத்த இந்த திருபீடத்திலே காத்து கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வத்திடத்தில் நமது வாழ்வை ஒப்பு கொடுத்து வாழ்வை அளிக்கின்ற வல்லவா என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். நமது வாழ்வை முழுவதுமாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவாதி தெய்வம் நம்மீது மிகுந்த பாசம் கொண்டு நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். எல்லா வாழ்க்கை சூழலிலும் நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி இருக்கின்றார். அந்த இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் சமர்ப்பிப்போம். நம்முடைய பங்கு தந்தை சொன்னது போல ஒரே ஒரு கருத்தை இதோ இந்த வீற்றிருக்கின்ற இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். என்னை நோக்கி மன்றாடுங்கள், உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம், உங்களது கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே விட்டுவிடுங்கள், ஏனெனில் நான் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வம் இது நம் முன்பாக வீற்றிருக்கின்றார். நம்முடைய எல்லா தேவைகள் அனைத்தையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து, நம்முடைய ஜெபங்கள் அனைத்தையும் இறைவன் பாதம் சமர்ப்பித்து மாண்புயர் கீதத்தை பாடி இறைவனது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாம். அருளான மனத்தை
வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பணலை இடைவிடாமல் அனுபவிக்க அருட்டாரும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இப்படி கொஞ்சம் உட்காருங்க எல்லாம் ஒரு 2 நிமிஷம். இந்த பங்குனுடைய ஆண்டு விழாவை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பங்கு தந்தையை பற்றி நாம் நினைப்பது கிடையாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அவங்கவுங்க வந்து அதை அந்த வேலையில் செய்வாங்கன்னு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கிரியா ஊக்கியாக இருந்து செயல்படுகிற நம்முடைய பங்கு தந்தையுடைய நல்வாழ்வும் அவருடைய அருள்வாழ்வும் எப்படி இருக்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். ஒரு ஃபீஸ்ட்டு, ஒரு திருநாள் அர்த்தமுள்ள விதத்தில் இருக்கிறது, அனைவரும் பங்கேற்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அவருடைய ஆன்மீகம் நல்லா இல்லைன்னாக்கா இந்த வழிபாடுகள், இந்த மக்களை ஈடுபடுத்துகிற முறைமைகள் இவை எல்லாமே தோய்ந்து காணப்படும். ஆனால் நம்முடைய ஃபாதர் பங்கு தந்தை ஆண்ட்ரூ இதிலெல்லாம் மிகவும் திறமைசாலியாக எல்லாரையும் ஒருங்கிணைத்து பார்ப்பதற்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆலயத்தை இன்னைக்கு தான் நான் சைட் கேட்ட பார்த்தேன். இந்த ஆலயத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நல்லா பாருங்க, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. யூஆர் ஆல் ரெடி டு ப்ரிப்பேர் அண்ட் டு செலிப்ரேட் த ஃபீஸ்ட். அந்த மாதிரி ஒரு ரெடினஸ், ஒரு தயாரிப்பு, அதுக்கு மக்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி இறைவனுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். புனித அந்தோனியாருடைய அந்த ஆசிரை, அவர் வழியாக இறைவனுடைய ஆசிரை பெற வேண்டும் என்று உங்கள் உள்ளங்களை தயார்படுத்தியிருக்கிறார். இவருடைய ஆன்மீகத்தை பற்றி கேட்கும் போது இவருடைய ஆன்மீகம் எங்கிருந்து வருது? அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வருது. அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க. அவர் பேர் வந்து டொமினிக். அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய சென்டர் என்னன்னாக்கா எங்கள் வீடெல்லாம் தேட தேவையில்லை. சரவணா ஸ்டோர் புருஷவாகத்தில் வந்துட்டு கால் பண்ணால் போதும், டக்குன்னு வந்துடலாம். ரொம்ப ஈஸி. அது ஒரு லேண்ட்மார்க். சின்ன வயதில் அவங்க அப்பா எங்கள் அப்பாவெல்லாம் சேர்ந்து வின்சென்டே பாலில் கடும் உழைப்பு, நேர்மையானவர்கள், தங்களை இழக்கின்றவர்கள். பெருமையாக பேசுவதில் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு 7 பேர் தான் வின்சென்டே பால் சபை. அந்த 7 பேரில் மிகவும் தேர்ந்தெடுத்தது போல தன்னுடைய தந்தையும் அவருடைய தந்தையும் அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஃப்ரீ டைமில் வீடு வீடாக போய் சந்தா கலெக்ட் பண்ணுவார். எந்த விதமான லாபமும் இல்லை. கோயிலுக்காக அவர் டொமினிக்கு அப்பா வந்திருக்கார் அப்படின்னாக்கா, அப்பா வந்திருக்காங்க சந்தா ரெடி பண்ணுங்க அப்படின்னு கத்துவோம் எல்லாருமே. அந்த அளவுக்கு அவர் வந்து கோயில் ஓரியன்ட், நம்முடைய இறை சமூகத்திற்காக செய்யணும். அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் 2 பேருமே குருவா இருக்கோம். அவர் இருக்காருங்களா? அவரே அப்ப மாட்டீங்க, நில்லுங்க ஃபாதர். எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஜெபம் பண்ணலன்னா
நாங்க இங்க எதிர்க்க மாட்டோம்பா. அதுபோல எளிமை, அந்த நேர்மை, ஜபத்தன்மை, இவருடைய பின்னணி, இவருடைய ஆன்மீகத்தினுடைய வேரோட்டம், அந்த ஆன்மீகம் இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடு ஒரு விழாவாக இந்த மதுரவாயில் பங்கிலே ஒளிர்கிறது, மிளிர்கிறது. நமக்கு பார்க்கறதுக்கு தான் இந்த லைட்டுங்கெல்லாம். ஆனா அவர் உள்ளத்துல இருக்கிற அந்த ஆர்வம் பாருங்க. அவர் வந்து மைக்கு வச்சு உங்களை கைட் பண்றது, நல்ல வாய்ஸ், வயசும் இருக்குது, வாய்ஸும் இருக்குது அவருக்கு. நல்ல கத்தி பேசி, நம்ம ஏரியாவில் வந்தா கத்தியை காட்டி பேசுவார் நினைக்கிறேன். இங்க நல்லா கத்தி பேசி அவர் என்ன பண்றாரு, சொல்ல வேண்டிய விஷயத்த ஆழமா சொல்றாரு, எல்லாரும் அரவணைக்கிறார். நான் கேள்விப்பட்டேன், வந்ததுல இருந்து அவர் நிறைய பேரை வந்து அப்படியே உருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு தெரியல, மேஜிக் எதாவது பண்றாரா அப்படின்னு தெரியல. எனவே நானும் குருவாக மாறுகின்ற போது 87ல் நான் நினைக்கிறேன் அவர் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாரு. 10th பாஸ் பண்ணிட்டாரு. நீங்க ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. 10th நல்ல மார்க் வாங்கினார். 10வது படிச்சாரு. எனவே அவங்களுடைய குடும்பம் எல்லாம் பூர்வீகம் எல்லாம் நன்றாக தெரியும். எனவே அருமையான ஒரு தந்தையை நீங்கள் உங்களுடைய பங்கு தந்தையாக வைத்திருக்க. எல்லாம் இணைந்து அவருக்கு ஒரு பலத்த கரம் எழுப்பி, வெரி குட் ஃபாதர் வாழ்க. ஆண்ட்ருனா தலை சிறந்த ஆண்மகன், வீரமுள்ள ஆண்மகன். எனவே ஆண்ட்ரு அப்படின்ட்டு சொல்லும் போது ஒரு வீரமுள்ள, அதான் பெலவேந்தருக்கு இருக்கிற ஒரு பிரிண்ட், அதான் ஆண்ட்ரு அப்படின்னா ஆண்மகன். எனவே அப்படிப்பட்டவரை நாம வைத்துக் கொள்வதில் நாம பெருமைப்படுகிறோம். அவருக்கு யாரும் போறப்போ இல்லைங்களா, கோர்வையா பேசினா போர்வையா போட மாட்டேங்க. போர்வெல்லாம் கிடையாது பாது. தேங்க்யூ. தந்தைக்கு நன்றி. இப்போது கடைசி பாடல். ஓகே, அனைவருமாக கடைசி பாடல். ஓடி வரும் பக்தர் ஓடி புதுமை செய்திட
மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.